எந்த பணி செய்தாலும் உண்மையோடு செய்தால் அது வெற்றி பெறும். அப்படித்தான் இங்கே முகமது நிசார், பாசத்திற்குரிய முகமது நிசார், AM முகமது நிசார், ஷேக் முகமது நிசார், முகமது நிசார், முகமது நிசார், முகமது நிசார், முகமது நிசார், நிசார் மௌலானா, AM முகமது நிசார், நிசார் மௌலானா. டோட்டல் அத்தாயுடைய ஹீரோ நம்ம ஆலா உஸ்தாத் நிசார் மௌலானா. இந்த உலக வாழ்க்கையில சூப்பர் ஸ்டார், அந்த ஸ்டார், இந்த ஸ்டார் சொல்றாங்க. நல்லடியார்கள் கூட்டத்தில் நாளை யார் இந்த ஆலா உஸ்தாத்? தமிழக வரலாற்றில் முதன்முறையாக மார்க்க கல்வியோடு உலக கல்வியை இணைத்து ஆலிம்களின் உயர்வை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இழுத்துச் சென்ற அந்த மாமனிதர் யார்? இறை நம்பிக்கையை மட்டுமே மூலதனமாக கொண்டு அரபு மதரசாக்களை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்கிற யதார்த்தமான முன்மாதிரிக்கு சொந்தக்காரர் யார்? தனி மனிதராக சத்தமில்லாமல் இவ்வளவு பெரிய சாதனைகளையும் சமூக மாற்றங்களையும் கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக களம் பார்த்து கொண்டிருக்கும் அந்த வியப்பிற்குரியவர் யார்? குறுகிய கிராமத்தில் பிறந்து வசதியில்லாத குடும்பத்தில் வளர்ந்து உயர்ந்த நோக்கங்களை உள்ளத்தில் மரமாய் வேறிடச் செய்து தன்னிகரற்ற தலைவராக மட்டுமல்லாமல் தன்னை போன்ற பல நூறு தலைவர்களை உருவாக்கி தன் வாழ்க்கையைப் போலவே அவர்களையும் வாழ வைத்து ஆணித்தரமான தலைமைக்கு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த தலைவர் யார்? ஆன்மீக பேராசான் எங்கள் ஆருயிர் அண்ணல் ஆலா உஸ்தாத் அவர்களின் சுருக்கமான வரலாற்று காணொளி. அண்ணல் ஆலா உஸ்தாத் அவர்கள் 1970 ஆண்டு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ஹிஜ்ரி வருடம் 1390 ஷவ்வால் பிறை 9 அன்று தூத்துக்குடி மாவட்டம் பேட்மா நகரம் என்னும் சிறிய கிராமத்தில் மர்ஹூம் அப்துல் மன்னான் தாஜுன் நிசா தம்பதியருக்கு மகனாய் பிறக்கிறார்கள். குறுகிய கிராமம், ஏழ்மையான குடும்பம், 3 பெண் மக்கள், 7 ஆண் மக்கள் என 9 உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு சிரமத்திலும் கஷ்டத்திலும் குழந்தை பருவத்தை கடக்கிறார்கள். தன் ஆரம்ப நிலை கல்வியை பேட்மா நகரம் NK அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலுகிறார்கள். மார்க்க கல்வியின் தூணான மக்தப் மதரசா பாடத்தை அவர் பள்ளிவாசலில் அமானுல்லா ஆலி என்ற ஆசிரியரின் மூலமாக ஓதி கற்கிறார்கள். நபிமார்கள் நல்லோர்களின் பாரம்பரிய பணியான ஆடு மேய்க்கும் தொழிலை குடும்பமாக இணைந்து செய்திருக்கிறார்கள். இன்று ஆடு மேய்த்தவர்கள் நாளை ஆளுமைகளை மேற்பார்வையிடும் வரலாற்றின் துவக்கமாக ஆலிம்களுக்கு கொடுக்கப்படும் கண்ணியத்தை பார்த்து மனதில் ஆழமான ஆசையை ஊன்றுகிறார்கள். மனதில் நினைத்த எதையும் நிதர்சனமாக கொண்டு வரும் வரை அயராமல் உழைக்கும் அந்த வேகத்தை தன் தாயாரின் சீரான வளர்ப்பினால் வளர்த்து கொள்கிறார்கள். வரலாற்றை மாற்றி அமைக்க தனது 7ஆம் வகுப்பு பள்ளி படிப்பை முடித்துக்கொண்டு மார்க்க பயணத்தை துவங்குகிறார்கள். உயர்ந்த மார்க்க பணியை சுமக்கப் போகும் எதிர்கால வாழ்க்கைக்கு முன்னதாக பருவமடையாத வயதில் தொடங்கிய பயணம் இது. பாவமறியாத வயதில் தொடங்கிய சகாப்தம் இது. தன்னுடைய 12ஆம் வயதில் குர்ஆன் மனனம் செய்வதில் பிரசித்தி பெற்ற சென்னை புரசைவாக்கம் ரப்பானியா ஹிஃப்லு மதரசாவில் குர்ஆன் மனனத்தை துவங்குகிறார்கள். கால சூழ்நிலை, தன் தந்தையின் மரணம் நிகழ்கிறது. குடும்பத்தின் ஆணிவேர் பிடுங்கப்படுகிறது. ஏழ்மையில் தள்ளாடிய குடும்பம் நிலை குலைந்து போனது. உடன் பிறந்த பெண் பிள்ளைகளை கரை சேர்ப்பதா, குடும்ப நலனுக்காக உழைப்பதா, முடிவெடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஷேக் ஆலா உஸ்தாத் அவர்கள். எதிர்காலத்தில் எண்ணிக்கையில் அடங்காத சேவைகள் இவர்கள் மூலம் நடைபெறும் என்பதை படைத்தவனை தவிர யாருக்குத்தான் அறிய முடியும்? தன் தாயின் வழிகாட்டலால், இன்னும் அவர்களின் வற்புறுத்துதலால் ஊருக்கு அருகே உள்ள உடன்குடி ஹிஃப்லு மதரசாவில் குர்ஆன் மனனத்தை துவங்குகிறார்கள். ஓதுகின்ற வயதிலேயே பல்வேறு சுப சோபனங்களை பெறுகிறார்கள்.
ஆசிரியர்கள், நண்பர்கள் என எல்லோரும் இன்றளவிலும் புகழ்கின்ற அளவிற்கு சுய கட்டுப்பாடோடும் ஒழுக்கத்தோடும் சிறு பிராயத்தை கழிக்கிறார்கள். உடன்குடியில் சேர்ந்த முதல் ஆண்டே ரமலான் மாதத்தில் பெண்களுக்கான தராவிஹ் தொழுகையை நடத்த ஆரம்பிக்கிறார்கள். பின் வரலாற்றில் தொடர்ந்து 38 வருடங்கள் தராவிஹ் தொழுகையை இமாமாக நின்று நடத்தியிருக்கிறார்கள். முளைக்கும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கேற்ப தன் சிறு வயதிலேயே வேகம், சுறுசுறுப்பு, ஆர்வம், இலக்கு, நோக்கம், தியாகம் என எல்லாவற்றையும் சுயமாகவே வளர்த்துக் கொள்கிறார்கள். ரமலான் விடுமுறையில் மாணவர்கள் வீடுகளுக்கு சென்று மகிழ்வாக இருக்கும் நேரத்தில் கூட விடுமுறைக்கு வீட்டுக்கு செல்லாமல் முழுவதுமாக மார்க்கப் பணியிலும் ரமலான் தராவிகிலும் அர்ப்பணம் செய்கிறார்கள். குர்ஆனை முழுவதுமாக மனனம் செய்து முடித்து தரமான ஹாஃபிலாக உருவெடுத்து மீண்டும் புரசைவாக்கம் ரப்பானியா மதரசாவில் முழு குர்ஆனையும் தரவாக தவறு செய்து முடிக்கிறார்கள். ஓதும் காலத்திலேயே எல்லா உஸ்தாதுமார்களின் துஆவையும் பெறக்கூடிய மாணவராகவும் திகழ்ந்திருக்கிறார்கள். ஹிஃப்ல் முடித்த பிறகு தொடர்ந்து அரபி பாடங்களை படிக்க துவங்குகிறார்கள். அதே புரசைவாக்கம் ரப்பானியா மதரசாவிலேயே ஆலிம் கல்விக்கு அடித்தளம் விடுகிறார்கள். இயல்பாகவே சேவை மனதில் ஊறித் திளைத்த அஷேக் ஆலா உஸ்தாத் அவர்கள் எங்கெல்லாம் சேவை செய்யும் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் விரைந்து செல்வார்கள். காய்ந்த இடத்தை செழிப்பாக்குவதும் வறண்ட நிலத்தை பசுமையாக்குவதும் இவர்களுக்கு கைவந்த கலை என்பதால் ஓதுகின்ற காலத்திலேயே அலாவுதீன் ஹதரத் என்ற உஸ்தாதின் அறிவுறுத்தலின் பேரில் வாகன வசதி போன்ற எந்த அடிப்படை வசதியும் இல்லாத குமிடிப்பூண்டி அருகே உள்ள மதுக்கூர் என்ற கிராமத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக ரமலான் தராவீகை நடத்தியிருக்கிறார்கள். மதரசாவின் விடுமுறைகள் ஷாபான் பிறை 15ஆம் தேதி தொடங்கியதும் வீடுகளுக்கு விரைந்து செல்லும் மாணவர்களுக்கு மத்தியில் ஹிதுமத்தையே விடுமுறையாக நினைத்து வீடுகளுக்கெல்லாம் செல்லாமல் இதுவரையிலும் ரமலான் முழுக்க முழு நேர வணக்க வழிபாடுகளில் தன்னை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் மீது அளவில்லாத மரியாதையும் மாணவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் நிறைவான அன்பு கொண்ட பல்வேறு ஆசான்களை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். அன்சாரி ஹசரத் போன்ற பெரும் பெரும் ஆசிரியர்கள் எல்லாம் கண் பார்வை கலங்கிய நேரத்தில் கூட நிசார் உஸ்தாதை பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டார்கள் என்பதெல்லாம் ஆசிரியர் மாணவர்களுக்கான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. புரசைவாக்கும் ரப்பானியா அரபு கல்லூரியில் 3 ஜும்ராக்களை முடித்த பிறகு அஷேக் ஆலா உஸ்தாத் அவர்கள் வேலூர் பாக்கியாத் சாலிஹாத்திற்கு கடிதம் எழுதுகிறார்கள். ஆனால் பாக்கியமும் நாட்டமும் பெரம்பூர் ஜமாலியாவில் கூடியிருந்ததால் அங்கு சென்று மேல் ஜும்ரா கல்வியை தொடங்குகிறார்கள். அங்கு ஓதுகின்ற காலத்தில் பெரம்பூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொரட்டூர் என்ற கிராமத்திற்கு தினமும் காலை ஃபஜருக்கு பிறகு மிதிவண்டியை மிதித்து கொண்டு மக்தப் மதரசாவில் மாணவர்களுக்கு குர்ஆன் பாடங்களை ஓதி கொடுத்துவிட்டு மீண்டும் ஜமாலியா மதரசாவிற்கு 9 மணிக்குள் வந்து சேர்வார்கள். இப்படியே காலை மாலை என 6 வருடங்களுக்கு மேலாக பிரயோஜனத்தோடும் ஹிதுமத்தோடும் தன் வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள். ஆச்சரியத்திலும் பேராச்சரியம், கேட்கின்ற பிரார்த்தனை இறைவனால் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்கு மிகப்பெரிய சான்று இவர்களின் வாழ்க்கையில் அரங்கேறிய 2 மிகப்பெரிய வரலாறு சான்று பகிர்கிறது. ஓதும் காலங்களில் விடாது தஹஜ்ஜுத் தொழுகையில் இவர்கள் கேட்ட 2 மிகப்பெரிய துஆ. ஒன்று, நான் மதரசாவில் ஓதி முடித்த உடனே எனக்கு ஒரு பள்ளியில் இமாமத்து கிடைக்க வேண்டும். அந்த ஊர் சேவை செய்ய தோதுவாக கிராமமாக இருக்க வேண்டும். அங்கு நானே முதல் இமாமாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். நாம் நினைப்பதை விட இறைவன் சிறப்பாக கொடுப்பான் என்பதற்கேற்ப அவர்கள் கேட்ட பிரார்த்தனையின் வெளிப்பாடாக சரியாக ஓதி முடித்து பட்டம் வாங்கிய அதே நாளிலேயே சென்னை முகப்பேறு பகுதிக்கு சூட்டிப்பான சுறுசுறுப்பான இமாம் தேவை என ஜமாலியா மதரசாவின் உஸ்தாத்மார்களிடம் அப்பள்ளி நிர்வாகிகள் கேட்க அவர்கள் நிசார் உஸ்தாது தான் இதற்கு சரியானவர்கள் என சுட்டிக்காட்டி அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள்.
அன்றைய முகப்பேறு என்பது வெறுமென காடாகவும் பள்ள மேடாகவும் மதுபானங்கள் காய்ச்சும் இடமாகவும் மட்டுமே இருக்கிறது. அதற்கு நடுவே ஒரு கூரை பள்ளியில் முதலாக தன் இமாமத் பணியை துவங்குகிறார்கள். தன் தாயின் வளர்ப்பில் ஏற்பட்ட வேகத்தையும் ஆர்வத்தையும் ஒன்று சேர்த்து தீனே ஹிதுமத்தில் புகுத்தி பல்வேறுபட்ட சேவைகளையும் யாரும் சிந்திக்காத அளவில் திட்டமிட்டு பல்வேறு முன்னெடுப்புகளையும் எடுக்க துவங்குகிறார்கள். தொடர்ந்து முகப்பேரில் 100 இளைஞர்களை கொண்ட படையை உருவாக்கி பல்வேறு சேவைகளை தொடர்ந்து நடத்தி அழகான முஹல்லா கட்டமைப்பை ஏற்படுத்துகிறார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு மக்தப் மதரசாவை சீரும் சிறப்புமாக பார்ப்போரெல்லாம் போற்றும் வகையில் நடத்தியிருக்கிறார்கள். எப்போதும் படைபலத்தோடு இருக்கும் அண்ணல் ஆயிலா உஸ்தாத் அப்போதும் கூட பெரும் இளைஞர் சாம்ராஜ்யத்தை கட்டமைத்து IYS என்ற அமைப்பை ஏற்படுத்தி மரங்கள் நடுவது போன்ற எண்ணற்ற சேவைகளை தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறார்கள். முகப்பேறு பள்ளியில் இமாமாக இருக்கிற அதே நேரத்தில் ஜமாலியா மதரசாவில் தன் அரபி பாடத்தின் மேல் படிப்பான ஃபாசில் வகுப்பிற்காக வேண்டி தினந்தோறும் ஃபஜருக்கு பிறகு சென்று வருவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இப்படியே அவர்களுடைய பயணம் என்பது மிதிவண்டியில் 10,000 கிலோமீட்டருக்கு மேலாக அவர்கள் பயணித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தன் உயர்ந்த நோக்கமாக அவர்கள் அல்லாஹ்விடம் தஹஜ்ஜுதில் மண்டியிட்டு கேட்ட 2வது மிகப்பெரிய துஆ என்பது விசித்திரமானதாகவும் வியப்பானதாகவும் அமைந்தது. நான் மார்க்க கல்வி உலக கல்வி என 2 கல்வியையும் இணைத்து 2 கல்வி ஸ்தாபனத்தை துவங்க வேண்டும். யாரிடமும் துளி அளவும் வசூல் இல்லாமல் சந்தாக்கள் இல்லாமல் இறை நம்பிக்கையை மட்டுமே மூலதனமாக கொண்டு நோக்கத்தை மட்டுமே உயிர் மூச்சாய் கொண்டு அந்நிறுவனத்தை நான் நடத்த வேண்டும் என்ற உன்னதமான பிரார்த்தனையை முன்வைக்கிறார்கள். வல்ல இறைவன் தடையின்றி ஏற்றுக்கொண்டதன் விளைவாக முகப்பேறு பள்ளியின் இமாமத் பொறுப்பை துறந்துவிட்டு அம்மக்களின் ஏக்கமான முகத்தோடு அங்கிருந்து விடைபெற்று 1996ஆம் ஆண்டு தமிழகத்தில் முதன்முறையாக முதலும் முன்னோடியுமாக சென்னையில் குறுகிய கட்டடத்தில் வெறுமன 7 மாணவர்களை கொண்டு 2 கல்வியோடு இணைந்து ஒரு உன்னதமான ஸ்தாபனத்தை அடித்தளமிடுகிறார்கள். இதுவரையிலும் யாரிடமும் கையேந்தாமல் வசூல் செய்யாமல் சீரும் செம்மையுமாக நடைபெறும் ஒரே நிறுவனம் என்றால் அது இந்த நிறுவனம்தான் என்று எல்லோரும் எப்படி இது சாத்தியம் என்று ஏங்குகின்ற அளவிற்கு அந்த நிறுவனத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த தவக்குலை அந்த இஹ்லாஸை வெளிக்கண்களால் கண்டு யாரும் அதை கருத்து சொல்லவே முடியாது. அது எப்படி சாத்தியம் என்பதை அந்நிறுவனத்தின் அங்கமாக இருந்தால் மட்டுமே விளங்க முடியும் என்பதே உண்மை. ஓதும் காலத்தில் ஒரு ஆலிமாகத்தான் எப்படியெல்லாம் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்று அணுவாய் ஆசைப்பட்டார்களோ அதை அப்படியே தன் மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கிறார்கள். ஒரு கல்லூரியின் முதல்வராக மட்டுமல்லாமல் அடிமட்ட உறுப்பினராகவும் செயல்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 18 வருடங்களுக்கு மேலாக மாணவர்களை வாகனத்தில் அழைத்துச் செல்லும் டிரைவராக அவர்களே மாறியிருக்கிறார்கள். 10 வருடங்கள் கல்லூரியின் டிரைனேஜ் கழிவுநீரை அகற்றும் தூய்மையாளராகவும் அவர்களே மாறியிருக்கிறார்கள். அங்கு அமையும் ஒவ்வொரு செங்கலும் கூட அவர்களின் பெயர் சொல்லும் அளவிற்கு துரும்பாய் உழைப்பிடுகிறார்கள். எத்தனையோ ஆய்வரங்கங்கள், மார்க்க விளக்க அரங்கங்கள், அறிவியல் கண்காட்சிகள், சமூக சேவைகள், பயான் சுற்றுப்பயணங்கள் என நூற்றுக்கணக்கான வீரியமான செயல்பாடுகளை இதுவரை அரபு கல்லூரிகளில் இல்லாத வரலாற்று மாற்றங்களை எல்லாம் மிக பிரம்மாண்டமாக அரங்கேற்றிருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி பயின்ற ஒரே அரபு நிறுவனம் இது மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி சத்தமில்லாத சாதனைகள் பலவற்றை தன் முகத்தை வெளிப்படுத்தாமலேயே 25 வருட காலங்கள் கடத்தியிருக்கிறார்கள். இந்த வரலாற்று மாற்றங்களுக்கு காரணம்தான் யார் என்று தெரியாத அளவிற்கு தன்னை பணிவாக பல வருடங்கள் மறைத்து வாழ்ந்திருக்கிறார்கள்.
பெரிதாக உணவில்லாமல் ஒரு சிறிய அறையில் தங்கி 3க்கு 3 என்ற இறுக்கமான கழிவறையை மட்டுமே பயன்படுத்தி தண்ணீர் பைப்புகள் போன்ற வசதியில்லாத அமைப்பில் 20 வருடங்களுக்கும் மேலாக எளிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நொடியையும் வீணடிக்காமல் திட்டமிட்டு கழிக்கும் பழக்கம் சொந்தமாகவே இவர்களுக்கு உண்டென்பதால் ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு பொழுதையும், ஒவ்வொரு அசைவையும் நேர்த்தியாக திட்டமிட்டு வெற்றி பாதையை அமைத்திருக்கிறார்கள். விவரம் தெரிந்த இதுநாள் வரையிலும் எந்த ரமலானையும் இவர்கள் வீணடித்ததே இல்லை. 3 வருடங்கள் உடன்குடியிலும், 3 வருடங்கள் மதுக்கூரிலும், 2 வருடங்கள் செனாய் நகரிலும், 3 வருடங்கள் ஜமாலியாவிலும், 2 வருடங்கள் அம்பத்தூரிலும், 3 வருடங்கள் முகப்பேரிலும், மீத 18 வருடங்கள் கிருஷ்ணாம்பேட்டை பக்கீர் பள்ளியிலும் தராவி தொழுகைக்கு இமாமாக இருந்திருக்கிறார்கள். கொரோனா காலத்தில் கூட தன் தாய் மற்றும் உறவினர்களுக்கு தராவி தொழுகையை இமாமாக நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக அத்தனை ஆண்டுகளிலும் ரமலானின் எந்த இரவிலும் இவர்கள் தூங்கியதே இல்லை என்பது வரலாறு. முழுவதுமாக தப்சீர், தாலிம் என முழு நேரமாக ஆன்மீக வணக்கங்களில் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்கிறார்கள். கொரோனா காலத்தில் கூட ஆன்லைன் வழியாக அனைத்து மாணவர்களுக்கும் உஸ்தாதுமார்களுக்கும் ஆன்மீக பாடங்களை தொடர்ந்து நடத்தி இருக்கிறார்கள். தன்னை மறைத்தே வாழ்ந்த இவர்களின் மேன்மையான குணத்திற்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய சன்மானம். நம் திட்டம் ஒன்று, அவன் திட்டம் ஒன்று என்றாலும் அவன் திட்டமே அற்புதமானதும் ஆச்சரியமானதும் என்பது போல் இறைவன் கொடுத்த அற்கொடைதான் அதா என்றும் அதாயின் 45க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள். அன்று 7 மாணவர்களை கொண்டு தூய எண்ணத்தோடு தொடங்கப்பட்ட பயணம் இன்று 7000த்திற்கும் நெருக்கமான மாணவர்களை சுமந்து செல்கிறது. கடினம், கஷ்டம், சோர்வு, கவலை என எதுவும் வெளியே தெரியாமல் வெளியே தெரிவதெல்லாம் கம்பீரமும் வேகமும் மட்டும்தான். கட்டிடம் வலுவாக அடித்தளம் அவசியம் என்பது போல் இங்கு அடித்தளம் என்பது ஆழமாகவும் அடர்த்தியாகவும் இருக்கிறது. அசைக்க முடியாத தவக்குலுக்கு சொந்தக்காரராக எங்கள் அண்ணல் ஆயிலா உஸ்தாத் அவர்களின் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இந்த சுருக்கமான காணொளியில் அன்னவர்களின் சுருக்கமான செய்திகள் மட்டுமே இங்கு இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் விரைவில் புரியாத புதிர் என்ற பெயரில் அன்னவர்களின் முழு வரலாறும் தொகுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முடிவில்லா இவர்களின் பயணம் காலம் கடந்தும் தொடரும்.